இந்த வீக் க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறப்ப பாஸ்தா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து மேகி மசாலா பாஸ்தா ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அது அவ்வளோவா டேஸ்ட் இல்லை அந்த மசாலா. ஸோ நம்மளே வீட்டில் இருக்க மசாலா வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பாஸ்தா சேர்த்து ஒரு 50% வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா வேகிறப்பவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஸ்வதி, சுபா, சந்தியா, ஷாலினி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இப்போ பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரு தக்காளி கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதில் ஒரு 1/4 கப் கேரட் பீன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா கேப்சிகம், கார்ன் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கணும்னு இல்லை, ஒரு 50% வதங்கினாலே நல்லா இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சியா. இப்போ மசாலாஸ்க்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அது கூடவே சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்து கிளறிட்டு பாஸ்தா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனல் டச்சுக்கு ஸ்கிராம்பிள் எக்கோட மல்லி சேர்த்து இறக்குனா கொஞ்சம் கூட சாஸ் சேர்த்தாம நிறைய வெஜ்ஜிஸ் போட்டு எக் மசாலா பாஸ்தா ரெடி. உங்க இறக்கல பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.